வணக்கம் தமிழ் ஃபுட் கார்னர். இன்னைக்கு வீடியோல பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போறோம். இதை ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பண்ணியிருக்கோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த குக்கர்ல வாஷ் பண்ண 300 கிராம் பேபி பொட்டேட்டோ, முங்குற அளவுக்கு தண்ணி, 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. கிழங்கு கரெக்டா வெந்திருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு இந்த கிழங்க தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். இந்த கிழங்க தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். நம்ம சேர்த்த எண்ணெய் சூடாகணும். புகை வர்ற அளவுக்கு சூடாக கூடாது. ஏன்னா நம்ம இதுல மசாலா பொருட்களை டைரக்டாவா எண்ணெயிலேயே சேர்க்க போறோம். எண்ணெய் ஓரளவு சூடாயிருக்கு. இதுல கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்துலாம். ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். அடுத்து இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்ப நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தோல் உரிச்ச உருளைக்கிழங்க இதுல சேர்த்துட்டு இது கூட வறுத்து பவுடர் பண்ண சோம்புத்தூளும் சீரகத்தூளும் சேர்க்க போறோம். 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப மசாலா எல்லா கிழங்குலையும் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இடையில இந்த மாதிரி ஒரு அகலமான கரண்டியை வச்சு இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 7-8 நிமிஷமா இந்த மாதிரி அப்பப்போ பெரட்டி விட்டு உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இனி அடுத்து ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கட்டும். சிம்லயே வச்சு 3 நிமிஷம் ஆச்சு. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான, அதே சமயம் ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.